ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை தந்து நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு நல்ல தேவ பிள்ளைகளை காரியங்களை ஆலோசனைகளை கொடுக்குறத நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடுவீர்கள், இது நித்திய கட்டளை. பாருங்க எவ்வளோ அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இங்கே ஒரு நித்திய கட்டளையாக கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா தாழ்மைப்படுத்தணுமா? இன்னைக்கு நம்ம ஆத்துமா தாழ்மைப்படுத்தப்படுகிறதா? இன்றைக்கு நமக்குள்ள தாழ்மையான எண்ணம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு பெருமையான காரியங்கள், மேட்டிமையான காரியங்கள். நான் இப்படி, என்னுடைய குடும்பம் இப்படி, என்னுடைய வசதிகள் இப்படி, நான் யார், என் படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என் அழகு, என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு, இப்படி பல காரியங்களை சொல்லி நம்மளை மேன்மைப்படுத்தி தான் காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர ஒரு நாள் நம்மளை தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்கிறதில்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, அதே லேவியராகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பாருங்க, தன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தாத எந்த ஜனமோ அறுப்புண்டு போவானா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெருமை இருக்குது. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா? நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் இத்தனை முறை வேதத்தை வாசித்துக்கிறேன், என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகள் எனக்கு அதுவும் ஒரு பெருமை தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறாரா? நீங்கள் ஜெபிக்கிற கிருபை இருக்கா? ஒருவேளை நீங்கள் நல்ல நற்காரியங்களை செய்கிறீங்களா? எல்லா ஆண்டர் கிருபை. அந்த கிருபைக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டரை உயர்த்திட்டு நம்ம போயிடணும், அவ்வளோதான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். தேவப்பிள்ளைல, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தாழ்மை வேணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நம்ம என்ன பண்ணனாக்கா அந்த தாழ்மையான நம்ம ஆத்துமாவில், நம்ம ஆவியில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தாழ்மையாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது சாலமோன் ஞானி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். நாம தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கு. நாம் நிற்பதும் நிர்மலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்போ அது ஒவ்வொரு நாளும் நான் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நான் தாழ்மையாக இருக்கணும். தேவப்பிள்ளையில் இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களை தாழ்த்தி, தாழ்மைனாக்கா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இது நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லை. ஒரு தாழ்மை என்பது ஒரு கேரக்டர், ஒரு குணம். அந்த தாழ்மை குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அடையும் போது, எல்லாவற்றும் நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர்களை உயர்த்த அவர் உண்மையில் இருக்கிறார். அவர் எப்படி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ, அதே பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் மரண பரியந்தம் தாழ்மை இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உண்மையான ஆசீர்வாதங்களை, அவர் கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, மக ஸ்தோத்திரம். தாழ்மைப்படுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள் என்று இது நித்திய கட்டளை என்று கட்டளை கொண்டிருக்கிறீர். இந்த கட்டளைக்கு நாங்களும் கீழ்ப்படிஞ்சு அன்றே தாழ்மையாக இருந்து உங்கள் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீரே பொருட்படுத்துகளும் ஆசீர்வதியும் அன்றே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகளும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். தாழ்மையாக இருங்க, மேன்மை அடைங்க. God bless you.